ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசும். நெறைய விஷயங்கள சொல்லும். ஆனா, நம்ம அத அலட்சியப்படுத்தி விட்டுருவோம். கண்டுக்காம விட்டுருவோம். ஆனா, நடக்கும்போது, "ஐய்யய்யோ! அன்னைக்கு ஏதோ சொன்ன மாரி இருந்துச்சே, ஏதோ கனவு கண்ட மாரி இருந்துச்சே." அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே வரும். எனக்கு இப்ப மட்டும் இல்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடியுமே இந்த பிரபஞ்சம் நெறைய விஷயங்கள உணர்த்தியிருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு 2 விஷயம் சொல்றேன். சரியா? எனக்கு எப்படின்னா, எங்க அப்பா நான் 19 வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஆ அதாவது 19 வயசுக்கு முன்னாடின்னா, ஒரு 18 1/2 வயசு அது நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு 6 மாசம், 4 மாசத்துக்கு முன்னாடி ம் ஆ ஒரு நாள் ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள "உங்க அப்பா இறந்துருவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க." அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அது என்ன வாய்ஸ்ன்னு எனக்கு தெரியல. என் மனசுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ எனக்கு 19 வயசுனா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்னடா இப்படி ஒண்ணு நம்ம கனவு கண்டோமா என்னான்னு தெரியாது. அப்போ காலையில அம்மாட்ட போய் சொல்றேன். அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அந்த ரூம்ல படுத்திருக்காங்க. அவங்க அ எழும்பல, எழும்பி வரல. அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன். "அம்மா, அப்பா இறந்துருவாங்களாம். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்மா. இப்படி யாரோ கனவுல சொன்ன மாரி இருந்துச்சும்மா." அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். உடனே எங்க அம்மா, "அடி நாய! செருப்ப எடு" அப்படின்னு சொல்லிட்டு அ எ சிரிக்கிறதுக்கு இல்ல. ஆனா நான் இப்ப சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. அ ஆனா அம்மா நல்லா திட்டுனாங்க. "த்து" அப்படின்னு சொல்லிட்டு துப்பி, "நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்க" அப்படி இப்படின்னாங்க. "இல்லம்மா, கனவு வந்துச்சு அததான் சொன்னேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்தால நாங்க அத விட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளையிலே எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி எங்க அப்பா நார்மலா தான் இருந்தாங்க. ஒரு 7 வருஷம் கழிச்சு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி, ஒரு 7 வருஷம் கழிச்சு எங்க அப்பா சாவாங்கன்னு சொல்லவே முடியாது. தூக்கத்திலேயே இறந்துட்டாங்க. கரெக்ட்டா கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி பார்த்துக்கோங்க. அ கரெக்ட்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த பிரபஞ்சம் என்கிட்ட சொல்லியிருக்கு. "உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் தான் அது அம் என்ன சொல்ல, அது ஒரு பெரிய விஷயமா, அ நம்மளுக்கு அப்ப தெரியாதுல்ல. அதனால அத விட்டுட்டேன். இப்போ அது ஒவ்வொன்னையும் நான் உணர்றேன். இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்போ அந்த பிரபஞ்சம் என்கிட்ட பேசுறது, இது எல்லாத்தையுமே உணர்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப எங்க அம்மாவுமே இறந்துட்டாங்க. இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகல. ஆனா, எங்க அம்மா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் எங்க அம்மா நார்மலா நடமாடி திரிஞ்சாங்க. நார்மலா தான் இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லுது. "உங்க அம்மா இறந்துருவாங்க." அப்படின்னு சொல்லுது. எனக்கு எங்க அம்மா இறந்துருவாங்கன்னா, எங்களுக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தான். அப்பா போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு எங்கள ஆளாக்குனதே அம்மா தான். நாங்க 3 பிள்ளைங்க. எங்க தம்பி, தங்கச்சி, நான். அப்போ எல்லாமே எங்களுக்கு எங்க அம்மா தான். நான் மேரேஜ் முடிஞ்சு வந்துட்டேன். எங்க தம்பிக்கு மேரேஜ் முடிஞ்சுட்டு, அவனுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு. தங்கச்சிக்கு மேரேஜ் முடியல. அப்போ எல்லாமே அம்மா, அம்மான்னு தான் நம்ம இருக்கோம். அப்பாவ இழந்துட்டோம். இப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஆனா, மனசுக்கு ஒரு பயம் வந்துட்டு, ஐய்யய்யோ! நம்ம அப்பாவுக்கும் இந்த மாதிரி தானே ஒரு வாய்ஸ் சொல்லுச்சு. அதே மாதிரி அம்மாக்கும் இப்படி சொல்லுதே அப்படின்னு. ஆனா, இந்த விஷயத்த நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லல. நான் எங்க ஹஸ்பண்ட்ட தான், என் வீட்டுக்காரங்கிட்ட தான் சொன்னேன். இப்படி உங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்ன மாரி இருக்குங்க. எனக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் சொல்லுது அப்படின்னு நான் சொல்றேன். உடனே என் ஹஸ்பண்டும் பாம்போல அவங்க திரியாவ. பொட்டாம்பட்டி போல திரியாவ. அவங்கள போய் நீ இப்படி சொல்றியே, அவங்களும் அவங்க வேலை உண்டுன்னு திரியாவ. அவங்கள நீ இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு வந்த ஒரு கனவையோ, இல்ல மனசுக்குள்ள பேசின ஒரு விஷயத்தையோ, நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படியாவது அது பலிக்காம போட்டும். இப்போ அ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு கண்டேன்னா, நான் யாருகிட்டயுமே சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அந்த கனவு கண்டிப்பா பலிக்கும். அதனால இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லாம இருக்கிறத விட, சொல்லிட்டேன்னா இது பலிக்காம போயிறட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். என் வீட்டுக்காரங்ககிட்ட சொல்லும்போது, அவங்க இந்த மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு எங்க வீட்டு பக்கத்திலேயே ரோடு கிராஸ் பண்ணி போம்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு. அதுல எங்க அம்மா தப்பி வந்துட்டாங்க. எதுவும் அடி எதுவும் படல. ஆனா அது
தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதில் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப முடியாம ஆவி படுக்கையில இருந்து அந்த மாதிரி தான் இறந்தாங்க. அதாவது அவங்க காலம் வந்து முடிய போகுது. அவங்களுக்கு இவ்வளோ நாள் தான் வாழ்நாள். அத வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா, நம்ம மனசார சாமி கும்பிட்றோம், இந்த பிரபஞ்சத்த வேண்டுறோம், எல்லாமே பண்றோம். நம்ம மனசுக்குள்ள வந்து அது சொல்லுது. இதோட உங்க அம்மாவோட இது முடிஞ்சு, அதாவது உங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கு. ஆனா, அத வந்து என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அம்மாவ பத்தி இப்படி சொல்லும்போது எப்படியும் நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாரி தானே இருக்கும். இப்படி கெட்ட விஷயங்களையுமே இந்த பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட நம்மள இந்த ஏதோ பக்குவப்படுத்துறது மாரி நெறைய விஷயங்கள வந்து பேசும். எனக்கு இந்த விஷயங்கள கூட இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களும் இருக்கு. எப்படின்னா, நம்ம இப்போ பிரபஞ்சத்துட்ட வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லி வேண்டுறோம். வேண்டி அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அது கொண்டு வரும். அது நீங்க உணர்ந்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ தான் அதிகமா உணர ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு இத பத்திலாம் தெரியாது. கேஷுவலா நடந்த விஷயங்கள். அத பத்திலாம் எனக்கு தெரியவே செய்யாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம அப்பாவ பத்தி இப்படி சொல்லுதே, நம்ம அம்மாவ பத்தி இப்படி வருதே கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து எப்படின்னா, நல்ல விஷயங்களும் நான் கேட்க ஆரம்பிச்சு, அது நடக்கும்போது, அது நடக்கிறதுக்கு பல சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில வந்து உடம்பு சரியில்லாம இருந்தேன். நான் வந்து பிரபஞ்சத்திட்ட வேண்டி ஒரு 20 நாள் கரெக்ட்டா தொடர்ந்து கும்பிட்டு, எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து முழுசா தீர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். அ அதுக்குமே எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அதாவது அ கண்டிப்பா இது நடக்கும். நீ இந்த பிரச்சனையிலேருந்து டக்குனு வெளிய வந்துருவ அப்படின்னு உணர்த்துறதுக்காகவும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அத வந்து அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தையும் நீங்க நம்புங்க. பாய்.